வீட்டுக்குள்ளே எரியுங்க, இப்போ போர்வைக்குள்ளே எரியுது. இப்படி வச்சுருக்காங்க. 2 மணிக்கு திருடே வந்து உட்காந்துருக்கான். இவங்க எப்போ தூங்க, நம்ம எப்போ திருட? பாவங்க திருடங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்யணும் நம்ம. ஒரு தடவை ஒரு திருடன் அப்படித்தான் திருட வந்து எங்கள் ஊரில் நடந்ததுங்க. அவன் வந்த சத்தம் கேட்டு எல்லோரும் எந்திரிச்சு விரட்டி ஓடி அவன் ஓடி போய் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான், பாலு கிணத்துல. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது, அவனை 4 பேர் கள்ள கொட்டி எறிஞ்சான். தூக்குடாது. அப்புறம் தூக்கி அதில் ஒரு ஆள் ஏன்பா பேட்டரி லைட் கொண்டு வந்திருக்கடி தானே. திருடனுக்கு அவங்க அனுதாப கொட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எங்கனக்குள்ளே என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஒரு ஆள் வேகமாக வந்தார். ஏய், என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல? சரி, அடுத்த வட்டம் கூப்பிடு அப்படின்னு போயிட்டாரு. அடுத்த வட்டம் கூப்பிடுவா? ஏன்னா வாரமாக கல்யாணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இப்போ இறந்தவங்களை கொண்டு போய் எரிக்கவோ புதைக்கவோ போவாங்கல்ல, அங்கே போய் என்னன்னா சில பேர் பேரை பேசிக்கிட்டு இருக்கான். அதில் அவர் ஒரு 10 ரூபா போட்டு கொடுக்கையான்னு, விடு அடுத்த தடவை தர்றோம், இதையே போய் சொல்வாங்களா? என்ன தெரியுங்களா, சொல்ல பயன்படுத்த தெரியாதவங்க. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், சொல்லுக சொல்லை பிறிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. எப்பா நீ சொல்கிற சொல்ல இன்னொருத்தன் ஜெயிக்காத அளவுக்கு சொல்லுப்பா.